ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடக ராசிக்கு வணக்கங்க. அதாவது விழுந்த பொழுதும் சரி, எழுந்த பொழுதும் சரி, கடவுளை தாண்டி நமக்கு யாரும் துணை இல்லைங்கிறத கடகம் எப்பவுமே மனசுல வச்சிருப்பீங்க. அதே மாதிரி எதிர்காலம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டு கலங்காத மனமும், எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவங்க தான் இந்த கடகராசி. ஆனா பாக்குறதுக்கு என்னவோ, அட இவங்களெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அத மீறி இவங்க ஒரு விஷயத்த தொடங்குறப்போ, கூட பொறந்தவங்கல இருந்து பெத்தவங்க வரைக்கும், "ஆ நீலாம் அவளுக்கு ஒர்த்தா? ஏதோ ஒண்ணு பண்ணு." அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, கடகத்த காலி பண்றதுக்கு வேணா பல பேர் கெளம்பி வந்துருவீங்க. ஆனா கடகத்துடைய கண்ணீர தொடைக்கவோ, "கஷ்டப்படாத, உனக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும்னு" அந்த ஒரு வார்த்தைய சொல்றதுக்கோ ஆட்கள் கிடையாது. ஆனா அவங்களோட தேவைக்கு மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு "எனக்கு அத பண்ணு, இத பண்ணுன்னு" வாங்கிட்டு போவாங்க. கடகமும் அப்படிதாங்க. ஒரு மாதிரி பாசமா பேசிட்டா போதும். அது நடிப்போ, அது உண்மையோ. உண்மைங்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க நடிப்பு தான். அதற்கு அப்படியே நீங்க குடுத்துருவீங்க. இவங்களுக்கு தனக்குன்னு எடுத்து வைக்க தெரியாது. சுயநலம்னாக்க என்னன்னு கூட தெரியாது. சூதுவாது தெரியாது. வெள்ளை உள்ளம், குழந்தை குணம். இதனாலவே பல பேர் பல வகையில வேற லெவல்ல ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. துரோகத்திலேயே வாழ்க்கை முழுவதுமா கஷ்டப்படுறது இந்த கடகம் தான். அதுவும் அப்பப்பப்பா! சொல்லி மாளாத அளவுக்கு அஷ்டம சனியில சனீஸ்வர பகவான் இவங்கள போட்டு தொவன்னு துவச்சு கிழிச்சு தான் போட்டிருக்காரு. அந்த கிழிஞ்சு போனத தைக்கிறதுக்கே கடகராசி இன்னும் 2 1/2 வருஷம் பத்தாது. அந்த ஆள் இப்பதான் விட்டு அப்படி நகர்ந்து உட்கார்ந்திருக்காரு. இல்லையா? சோ இப்படி கஷ்டத்த மட்டுமே பார்த்துட்டு இருந்த கடக ராசிக்கு தமிழ் வருஷத்துடைய முதல் அதாவது குரோதி வருடம் முடிஞ்சு ரத்த களரியா இருந்த நம்முடைய வாழ்க்கையில, இந்த விசுவாவசு ஆண்டுல முதல்ல பொறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் சிறப்பா இருக்க போகுதா? உங்களுடைய சிரிப்புக்கு ஏதாவது வழி இருக்கா? தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல வலம் வரக்கூடிய கடக ராசிக்கு உங்களுக்கு உரிய தெய்வமான ஈசன வழிபாடு செய்யாம உங்களுக்கான பலன் நான் சொல்ல முடியுமா? சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கடக ராசிக்காரங்க ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திர சொல்ல உச்சரிங்க. ஏம்மா உனக்கு தான் பைத்தியமா? இந்நேரத்துக்கு சாமிய கும்பிட சொல்ற? இது சொன்னா மட்டும் எனக்கு நல்லது நடந்துற போதா? நெகட்டிவான தாட்ஸ் வச்சுட்டு அந்த தெய்வமே இறங்கி நீ நல்லா இருக்க போறன்னு சொன்னா கூட நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்காது. ஓகேங்களா? மனச கொஞ்சம் மாத்திக்கோங்க. கஷ்டம் வருதா? கண்ணீர் வருதா? நான் இல்லன்னுலாம் மறுக்கல. அதோடைய வழி எனக்கு செய்தியா இருக்கலாம். அது உங்களுக்கு வாழ்க்கை. இல்லையா? சோ அதை மாற்றுவதற்கு தெய்வம் மட்டும் தான் துணை. கடவுள்கிட்ட போய் அழுங்க. கடவுள்கிட்ட போய் சண்டை போடுங்க. நீ தான் எனக்கு துணை. உன்ன விட்டா எனக்கு யாரும் வழிகாட்ட ஆள் இல்ல. இத மீறி என் வாழ்க்கை கெட்டதுல நடக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு நீயே பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க. தெய்வங்கள் பார்த்துக்கும். நீங்க சிவன் சொத்தா மாறிட்டீங்க அப்படின்னாக்கா, கடகத்துடைய கண்ணீருக்கு அவர் பதில் சொல்லுவார். உங்கள கலங்கடிக்கிறவங்களுக்கு அவரு நல்ல சிறப்பா வழிகாட்டுவார். சோ சோ உங்களுடைய அப்பன் ஈசனை வணங்கி நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஒளிரும் பிறை சூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வந்தோர் குறை தேடி தீர்க்கன்ற ஈசனே போற்றி உன் திருவடியே போற்றி எல்லாம் சிவமயம் இனி அந்த யமனே வந்தாலும் எனக்கு என்ன பயம். இதுதான் கடகத்துடைய மனசுல இருக்கணும். ஆல்ரெடி நீங்க அப்படிதான் துணிச்சல்காரங்க தான். செயல்பாடுகள் சாதுவா இருக்கும். அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னாக்க புயல் காத்து அடிச்ச மாதிரி இருக்கும். சூறாவளி மாதிரி வேலை பார்க்கறவங்க தான் கடகராசி. தான் ஒரு காரியத்த எடுத்துட்டாக்க தூக்கம் இல்லாம, சோறு தண்ணி இல்லாம, உண்ணாம உறங்காம உழைப்புல உயர்வை தேடும் கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிரள வைக்கக்கூடிய 10 யோகங்கள் கடகத்திற்கு. இந்த நாட்கள மட்டும் அப்படி தாண்டிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். இது உங்களுடைய சிவனுடைய சத்தியம்னு வச்சுக்கலாம். அப்படி என்னம்மா எனக்கு நல்லது நடக்க போகுது? சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரர்களுக்கு நான் எப்படி பலன் சொல்லுவேன்? நெறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு சிலர் ஸ்கிப் பண்ணிடுறது. நீ என்னம்மா சொன்ன?" அப்படின்னு சொல்றது. வேணா உங்க ஜாதகத்த எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்திருக்காங்க. அதே மாரி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. இதை பொறுத்து தான் உங்களுக்கு பொது பலன்கள் சொல்லப்படுது. அதாவது 100க்கு 80% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கும்.
மீதி இருக்கக்கூடிய அந்த 20% மட்டும் தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து ஆண்களா, பெண்களா, சின்னவங்களா, பெரியவங்களா, உங்களுடைய நேரம் என்ன, காலம் என்ன எல்லாத்தையும் பார்த்து மாறுபடும். ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க தலைவிதியே மாத்தும் இல்லையா? அப்படி இருக்கப்போது 80% பலன்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்க வாழ்க்கையுடைய அர்த்தத்த புரிய வச்சுரும். இல்லையா? அந்த வகையில கடக ராசிக்காரங்களே, புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். உங்களுக்கும் இந்த பொது பலன்கள் முற்றிலும் பொருத்தமாகும். சரிங்க. இப்போ கிரக நிலையை பார்த்துருவோம். தைரிய, வீரிய ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான். ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல இந்த சனி பகவான் தான் இப்ப மாறி பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. சோ பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், சுக்கர பகவான் வக்கரகத்துல, அவர் கூட சூரிய பகவான், அவர் கூட இந்த சனி பகவானும் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவான், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் நிலத்திற்கு சொந்தக்காரனான செவ்வாய் பகவானும் வலம் வராங்க. இதை அடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி 7/4/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறினாரு. அதே மாதிரி 10/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அதுவே வரக்கூடிய 14/4/2025 தமிழ் புத்தாண்டு இல்லையா? அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார். அடுத்ததா 26/4/2025 அன்னைக்கு பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் மாற போறாங்க. ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும், கேது பகவானை பொறுத்தவரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாற போறார். இது எல்லாத்துக்கும் கடைசியா 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார். இத வச்சுதான் உங்களுக்கான பலன்களை நாங்க கணிக்க முடியும். அந்த வகையில தைரியத்துக்கு பெயர் போன கடகராசி, பாசத்துக்கு அடிமையான கடகராசி, உங்களுக்கு குடும்பம் தான் உசுர். குடும்பத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க. நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கீங்க. இப்பவும் மெழுகா உருகி குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. புகுந்த வீடும் சரி, பிறந்த வீடும் சரி, நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசி பெண்கள். அதே மாதிரிதாங்க கடகராசி சேர்ந்த ஆண்களும் அப்படிதான். தன்னுடைய குடும்பத்தையும் சரி, தன்னுடைய துணைவியாருடைய குடும்பத்தையும் சரி, ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களுடைய உறவை ரொம்ப மதிப்பீங்க. அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறது தான். காசு பண்ணலாம் என்ன, காசு பணம் போனா போயிட்டு போகுது. சொந்த பந்தங்களுடைய அந்த உறவு தான் முக்கியங்கிறத அடிக்கடி இழுத்து புடிச்சிட்டு இருப்பீங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அதை இப்போ வரைக்குமே கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை கூடுது. இதுவே பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. மொத யோகம் 10 யோகம் சொன்ன இல்லையா? மொத யோகம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகுது. 2வது யோகம் அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையான சமயத்துல கிடைக்கும். 3வது யோகம் பூமி தொடர்பான விற்பனை தொழில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை பெறுவீங்க. அதிக அளவுல லாபத்தை பார்க்க போறீங்க. அது மாதிரி 4வது யோகம் பெற்ற புகழுடன் புதிய புகழும் சேரப்போகுது. கடகம் இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே புகழ் பெறுங்க. அவங்க இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். சோ அந்த வகையில இன்னும் மதிப்பு மரியாதை உயர போகுது. அடுத்த 5வது விஷயம், 5வது யோகம் ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு கொள்ளும். இது கடகத்திற்கு ஒரு மாதிரி நிறைவு. கடவுளை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்கிறது தான் இவங்களுடைய முடிவே. சோ அதற்கும் வழி உண்டு. அடுத்த 6வது எதிரிகள் மறைந்திருந்தால் கூட, உங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இருந்தாலும் கடகம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்றாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியணும் இல்லையா? அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கடகராசிகர்கள் நோக்கி யாரு என்ன செஞ்சாலும் சரி, அது அவங்களுக்கே திரும்பிடும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததான் 7வது யோகங்க. உத்தியோக பணிகள் இருக்கீங்க. அரசு துறைகள்ல அதிகார பதவியில இருப்பவர்கள், உங்களுடைய பணிகள்ல இத்தனை நாட்களாக இருந்த தடைகள், பிரச்சனைகள் மறைய போகுது. எப்பவும் போலவே கம்பீரமா உங்களுடைய வேலையை சிறப்பா செய்ய போறீங்க. அடுத்த 8வது விஷயம், சோர்வான மனப்பான்மை மாறுது. எதையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க மனசை இத்தனை நாளா உறுத்திக்கிட்டு இருந்த சங்கடங்கள் விலகுது. அடுத்து 9வது யோகம், தொழிலதிபர்களா இருக்கீங்க. தொழில்ல வெற்றியும் கிடைக்கும், புகழும் கிடைக்க போகுது. குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார். அடுத்து 10வது யோகம், தொழிலை பொறுத்த வரைக்கும் அது சின்ன தொழிலா கூட இருந்தாலும் சரி, யாராவது ஒரு வழிகாட்டுதல் கிடைப்பாங்க. அவங்களால உங்களுடைய தொழில்
சிறப்பா இருக்க போகுது. தொழில விரிவுபடுத்துவீங்க. 2, 3 தொழில்கள் அமையும். பணம் பல வழிகள்ல வந்து சேரும். புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது இந்த மாரி சொத்து சேர்க்கை வந்து கடகத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகம் தான். அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் அரசாங்கத் துறையோ, தனியார் துறையோ, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். இனி உங்களுக்கான இடத்த நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. கூட வேலை பார்க்குறவங்க சரி, மேல் அதிகாரியும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. அதே மாரி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்த கடன் உதவிகளும் வரும். உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையும் ஈஸியா கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் மறையுது. கலைத்துறையில இருக்கிறவங்க கடன் வாங்கி செலவழிச்சிருப்பீங்க. இனி அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் தான். தொழில் ரீதியாவும் சரி, உங்களுடைய உத்தியோக ரீதியாவும் சரி, உயர்வை பார்க்க போறீங்க. உங்கள வந்துட்டு ஒதுக்கி வச்ச நண்பர்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து பேசணும்னு வந்து தவிச்சுட்டு நிப்பாங்க. கடின உழைப்பால முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டக்கூடிய நேரம். இதுவே அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்ல உங்களுக்கு நிறைவே காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நல்ல பெயர் தான். அது இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது. அதுவரை மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்புல விரும்பிய பாடம் கிடைக்கும். இது கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள மாட்டிட்டு இருக்கீங்க கடகராசி சேர்ந்தவங்களுக்கு, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே மாரி உங்க கைய விட்டுட்டு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கும். பொருட்கள் மட்டும் இல்லைங்க. உங்க கைய விட்டு போன எதுவாக இருந்தாலும் சரி, உறவுகளா இருக்கட்டும், சொத்து பத்துக்களாக இருக்கட்டும், திரும்ப உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இன்னும் சொல்லணும்னா, பணவரவு திருப்திகரமா இருக்க போகுது. காரியங்கள் அனுகூலமா முடிய போகுது. குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருக போகுது. வீட்ல மகிழ்ச்சிக்கும், நிம்மதிக்கும் குறைவில்ல. பெண்களால நன்மைகள் உண்டாகுது. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது. வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை பெற போறீங்க. குடும்ப தேவைகளை ஒவ்வொன்னாக நிறைவேத்த போறீங்க. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள வந்து சேரும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் இப்ப கூடி வரப்போகுது. மேலும் வீட்லயுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்தோட குலதெய்வ கோயில்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்க கைப்பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. இது மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் உற்சாகமா செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தாருங்க ஏத்துப்பாங்க. மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கிட்டயே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இதே சொந்தமா தொழில் பண்றோம், வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, லாபம் அதிகமா கிடைக்க போகுது. சக போட்டியாளர்கிட்ட உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை இப்போ முறியடிக்க போறீங்க. பங்குதாரர்கள் உங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலையை பாராட்டுவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ, புதுசா முதலீடு பண்றதோ, இத மட்டும் இந்த கடகராசிக்காரங்க இந்த சித்திரை மாதத்துல தவிர்க்கணும். மத்தபடி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் தான். குடும்பத்த உங்களுடைய ஆலோசனைகளை மத்தவங்க ஏத்துப்பாங்க. உறவுக்காரங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கு. நீ எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க கடகராசிக்காரங்களே, மடமடன்னு சொன்னாலும் சரி, நான் கடகடன்னு சொன்னாலும் சரி, எந்த வகையிலுமே உங்களுக்கு சறுக்கி போற மாரி எந்த இடமும் இல்ல. இனி உங்க வாழ்க்கையில ஏற்றம் தான், முன்னேற்றம் தான். உங்கள யாரெல்லாம் பார்த்து, "அட இதெல்லாம் எங்கப்பா? வாழப்போதா, வளரப்போதா?" அப்படின்னு எதிர்பார்த்தவங்கலாம், அசிங்கப்படுத்துனவங்க, அவமானப்படுத்துனவங்கலாம், நீங்க பார்க்குற ஒரு பார்வைக்கே அப்படியே எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய வகையில, அவங்களுடைய வயிறு ஆல்ரெடி எரிஞ்சுட்டு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் எரியிற மாதிரி, நல்லா இருக்க போறீங்க. அவங்க கண்ணு முடியலாம் அப்படியே வெளிய வந்து கொட்ட போகுது. அதான் ஆன்னு பார்ப்பாங்கல்ல. நல்லா இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க. வரக்கூடிய வாய்ப்ப உங்களுக்காக பயன்படுத்துங்க. போதும் மத்தவங்கள நம்பி ஏமாந்த காலம். இனி உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. வளர ஆரம்பிங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்து கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்த்தாச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில கடகராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். எதிர்காலத்துடைய நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் விருப்பங்கள் நிறைவேறும். மே 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாரு. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்குது. வருமானம் அதிகமாகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வியாபாரம், தொழில் இருந்த தடைகள் நீங்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும். அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. தேர்வுல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நினைச்ச வேலைகள் நடந்தேறும்.
எல்லாமே சிறப்பா இருந்தாலும், செவ்வாய் பகவான் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா, ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது, வேலையில உங்களுக்கு கவனக்குறைவை ஏற்படுத்துவாரு. அதே மாரி ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் புதன் பகவான் யோகத்தை வழங்க ஆரம்பிப்பார். சொத்து சேர்க்கை உண்டாகுது. புதிய ஒப்பந்தங்கள கையெழுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு செயல்படுவீங்க. வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 22 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது குறிப்பிட்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்க, ஏப்ரல் 20, 21, 29, 30. அதே மாரி மே மாதம் 2, 3, 11, 12 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். அது மாரி சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்ய சனீஸ்வர பகவானால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகும். நிலைத்த செல்வத்திற்கும் நீடித்த புகழுக்கும் பெருமாள் துணை வருவார். அடுத்த பூசம் நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வரும். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம். ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் ஒரு திறமைகள் வெளிப்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது. சொத்து வாகன சேர்க்கை ஏற்படுது. தொழில இருந்த சிறு சிறு சங்கடம் கூட மறையுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் இந்த இழுபறி தன்மை மாறுது. மனக்குழப்பம் தெளிவடையுது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. நினைச்சதை சாதிப்பீங்க. அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் கேது பக்கம் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. அதே மாதிரி நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி வைக்கிறார். இது மட்டும் இல்லாம உங்க தைரியத்தையுமே அதிகரிச்சு வைக்கிறார். அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 9ஆம் இடத்துல மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்றதுனால வருமானம், சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கடன் தொல்லை மறைய போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. குறிப்பா ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். கடன்களை சுத்தமா அடைச்சிருவீங்க. நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற போகுது. கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமாகும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான மாதங்க. உயர்கல்வி கனவுகள் நனவாக போகுது. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கவனமா செயல்படுறது அவசியம். அதே மாதிரி வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வேலையும் இல்ல, தொழிலும் இல்லமா, புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த முயற்சிகள் இப்ப நிறைவேறும். அதுபடி பணியாட்களை பொறுத்தவரைக்கும், அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழ வேலை பாக்குறீங்க இல்லையா, நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 23 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் மாதம் 17, 20, 26, 29, மே மாதம் 2, 8, 11 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. அனுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய கவலைகள் தீரும். நீடித்த சந்தோஷம் கிடைக்கும். அனுதினமும் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைகளையாவது பழனி முருகனை மனசார நினைச்சு வேண்டுதல வைக்கணும். முடிஞ்ச இந்த மாதத்துல ஒரு முறையாவது பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தண்டாயுதபாணி தடைகளை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே அதிகமாக்கி கொடுப்பார். அடுத்த ஆயில நட்சத்திரம். சூழல் அறிந்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் நன்மைகளை மட்டுமே வழங்க போறார். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலையும் சரி, வியாபாரத்தையும் சரி விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில் இந்த எதிர்ப்புகள், போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உடைய கை ஓங்க போகுது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்குள்ள கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வா கூட திகழ போறீங்க. இந்த மாதம் முற்றிலும் யோகமான மாதமா இருக்க போகுது. அதே மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் புதனும் உங்க ராசியில 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால சொத்து சேர்க்கை இருக்க போது. வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரப்போகுது. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி லாப குருவினால வாழ்க்கை வளமா மாறும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாக போது. தைரியமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண கனவுகள் நனவாகும். அடுத்த 8ல சனி பகவானோட சஞ்சார நிலை மாற்றத்தை கொடுத்திருக்கு. ஏப்ரல் 16 முதல் ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை பயணம் பண்றப்போ வேற எங்கேயுமே மனசை வந்துட்டு யோசிக்காம சிந்தனை முழுவதுமே வண்டி வாகனத்தை இயக்கறதுல மட்டும் தான் இருக்கணும். அது மாதிரி இயந்திர பணிகள்ல வேலை பாக்குறீங்க, பெண்களை பொறுத்தும் கிச்சன்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி எந்த நோய் நொடிகள் வந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியத்துலதான் வந்துட்டு இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வு முடிவு சாதகமாகும். தற்காலிக பணியில இருக்கும் கூட இப்ப நிரந்தரமான பணி கிடைக்க போகுது. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 14, 20, 23, 29, மே மாதம் 2, 5, 11, 14 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம். நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி அம்மனை நினைச்சு வீட்டுல வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அதே மாதிரி உங்களால முடிஞ்சதா சித்திரை மாதத்துல ஒரு முறையாவது மீனாட்சி அம்மனை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும்.
சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள். இத வச்சு பார்க்கிறப்பவே கடகராசிக்கு சித்திரை மாதம் அடி தூள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இப்போ பொதுப்படியா பரிகாரம் மற்றும் வழிபாடு. திங்கட்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி அதே திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கும் மாலை நேரத்துல வில்வ இலைகளால அர்ச்சனை செய்தோ, இல்ல வில்வ இலைகளால மாலை கட்டி போட்டோ வழிபாடு செய்யும். நல்லது நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு இந்த நாட்கள பயன்படுத்துங்க. அதே மாதிரி பொதுப்படியா சொல்லணும்னாக்க சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 23, 24 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். சோ ஒட்டு மொத்தமா சித்திரை மாதம் சிறப்பான மாதம். கடகத்திற்கு கவலை இல்லாத மாதம், கஷ்டம் இல்லாத மாதம். எதையுமே ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கெத்தா வலம் வரக்கூடிய மாதம். ஏன்னா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கத்துல இல்ல. அதிர்ஷ்டமே நீங்க தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எப்பவுமே நல்லதை மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள்.